ஹலோ பியூட்டிஸ். நம்ம இப்போ கொண்டகட்டி மலைய பத்தி தான் பார்க்க போறோம். இந்த மலை தமிழ்நாடு மற்றும் கேரளா எல்லையில அமைஞ்சிருக்கு. இது எக்ஸாக்ட்டா கன்னியாகுமரிக்கும் திருவனந்தபுரத்துக்கும் பார்டர்ல அமைஞ்சிருக்கு. கன்னியாகுமரியில இருக்கிற ஃபேமஸ் குருசு மலைக்கு அடுத்தது தான் இந்த கொண்டகட்டி மலை இருக்கு. கேரளா நெய்யாற்றங்கரால இருக்கிற அமாஸ் அகாடமி ஃபார் மவுண்டெய்னிங் அண்ட் அட்வென்ச்சரஸ் ஸ்போர்ட்ஸ் டீம் தான் இந்த ட்ரெக்கிங்கை ஆர்கனைஸ் பண்ணாங்க. அமாஸ் பத்தி சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் சேஃப்டி அண்ட் தென் வெல் ஆர்கனைஸ்டுன்னு சொல்லலாம். நாங்க ஒரு 40 ட்ரெக்கர்ஸ் வந்திருந்தோம். ஒவ்வொரு ட்ரெக்கர்ஸுக்குமே சேஃபா கைட் பண்ணாங்க. தென் அவங்க ப்ரொவைட் பண்ண ஃபுட் ரொம்பவே டேஸ்டியா இருந்துச்சு. எங்க கூட 75 ஏஜ் ஆன ஒருத்தர் நார்த் இந்தியால இருந்து வந்திருந்தாரு. நிஜமாவே அவரை பார்க்கும்போது செம எனர்ஜெட்டிக்கா இருந்துச்சு. மார்னிங் ட்ரெக்கிங் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி எங்க 40 ட்ரெக்கர்ஸ்க்குமே ஐஸ் பிரேக்கிங் கேம் வச்சு எங்களை டீமா பிரிச்சு ஒரு ஃப்ரெண்ட்லினஸை கிரியேட் பண்ணாங்க. நான் போன 3 ட்ரெக்கிங்லயுமே டஃபஸ்ட் ட்ரெக்கிங்னா அது கொண்டகட்டி ட்ரெக்கிங் தான். டோட்டலா அப் அண்ட் டவுன் 7 கிலோமீட்டர்ஸ் தான். பட் கம்ப்ளீட்டா கிளைம்பிங் தான். வாக்கிங் பண்ற ஆப்பர்ச்சுனிட்டியே இல்லை. நான் இந்த ட்ரெக்கிங்கை ரொம்பவே சிரமப்பட்டு தான் மேல ரீச் ஆனேன். என் கூடவே அமாஸ் டீம்ல இருந்து ஒரு பொண்ணு சப்போர்ட் பண்ணிட்டே வந்தாங்க. ரொம்பவே சிரமப்பட்டு கயிறெல்லாம் சப்போர்ட்டுக்கு பிடிச்சி ஏறி மேல போய் வியூ பார்க்கும்போது நமக்கு பாடி பெயினே தெரியாது. அந்த மலை உச்சியில இருந்து சுத்தி பார்க்கறதே பேரழகுதான். மேல போய் ரெஸ்ட் எடுத்துட்டு அம்மாஸ் டீம் கொடுத்த சிக்கன் பிரியாணியை சாப்பிட்டுட்டு 2 டீமா பிரிஞ்சு அந்தாக்ஷரி விளையாண்டுட்டு அம்மாஸ் டீம் சொல்லி கொடுத்த சேஃப்டி ட்ரிக்ஸை கத்துக்கிட்டு கீழே நோக்கி நடக்க ஆரம்பிச்சோம். ப்ராமிஸா கீழே இறங்கும் போது ரொம்பவே எனக்கு முடியல. ஒவ்வொரு ஸ்டெப்புமே ரொம்பவே பெயின்ஃபுல்லா இருந்துச்சு. என் கூட வந்த ஒருத்தங்களுக்கு ஃபீட் சொலுக்கிருச்சு அண்ட் ஒருத்தங்களுக்கு லோ பிபி ஆயிருச்சு. பட் எல்லாமே ஓவர் கம் பண்ணி கிரவுண்டை ரீச் பண்ணிட்டோம். ட்ரெக்கிங்கிறது எப்பவுமே நம்மளோட ஓன் ரிஸ்க் தான். நிறைய பேர் யோசிப்பாங்க, எதுக்கு இப்படி ரிஸ்க் எடுத்து காட்டுக்குள்ள போகணும்னு. பட் ஒரு ட்ரெக் போகும்போது தான் நம்மளோட செல்ஃப் எவாலுவேஷன் பண்ண முடியும். அங்கதான் நம்மளோட செல்ஃப் கான்ஃபிடன்ஸ், பாடி ஹெல்த் எல்லாமே எப்படி இருக்குன்னு தெரியும். நான் பர்சனலா பாடி ஹெல்த்தை விட மென்டல் ஹெல்த் தான் ட்ரெக்கிங்க்கு ரொம்பவே முக்கியம்னு சொல்லுவேன். நான் போன 3 ட்ரெக்கிங்லயுமே எனக்கு ஸ்ட்ராங்கா கிடைச்ச மெசேஜ் என்னன்னா, உன்னால முடியும். அண்ட் ஃபைனலா கிரேட் அண்ட் பிக் தேங்க்ஸ் டு அமாஸ் டீம். பாய்.